வணக்கம் மக்களே! இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா நம்ம பார்க்க போறது போனஸ் அப்டேட் பத்தி. ரிதி ஸ்டீல் இவங்க 1:2 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில அறிவிப்பாங்க. மீரா இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஃபேஸ் வேல்யூவ 10ல இருந்து 5ஆ மாத்துறாங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சிருந்தா 2 ஷேரா மாறும். கூடவே பிரைஸ் அட்ஜஸ்ட்மென்ட்டும் நடக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஜாரோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா ஜான்வரி 16 கொடுத்திருக்காங்க. டால் என்டர்பிரைசஸ் இவங்க ஜான்வரி 6 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. ஆக்சிட்டா காட்டன் இவங்க ஜான்வரி 5 நடக்க போற போர்ட் மீட்டிங்ல போனஸ் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியாக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சிஜிஎஸ்டி அகமதாபாத்ல இருந்து. ஸோ இது 638 crores-க்கானது. ஸோ கூடுதலா வோடஃபோன் பிஎல்சி இவங்களோட பேரண்ட் நிறுவனம் 5836 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை வோடஃபோன் ஐடியால போட்டிருக்காங்க. முன்னதாக 87.6K crores-க்கான ஏஜிஆர் டியூவை காலதாமதமா கட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஸ்டேக் அக்விசிஷன் டீடைல்ஸ் பார்த்தரலாம். பர்ஜர் பெயிண்ட்ல ப்ரொமோட்டர் குரூப் கூடுதலா 14.48% ஆஃப் ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமா 64.57% ஆஃப் ஸ்டேக்கை ப்ரொமோட்டர் குரூப் இப்போ ஹோல்ட் பண்றாங்க. டைம் டெக்னோபிளாஸ்டுக்கு முதல் முறையா இந்தியால ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு பிஇஎஸ்ஓ கிட்ட இருந்து. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் காம்போசிட் சிலிண்டர்ஸை மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணக்கூடிய அப்ரூவலை இவங்க பெற்றிருக்காங்க. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் இவங்களோட ஹைதராபாத்ல இருக்க நியூ இவி பிளான்ட்டுக்கு ஃபேஸ் 1 கமர்ஷியல் ஆபரேஷன்ஸை டிசம்பர் 31st இருந்து இவங்க தொடங்கியிருக்காங்க. இவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 2500 பஸ்ஸஸா இருக்கு. இன்ஃபோ எட்ஜ் ஜொமேட்டோ நிறுவனத்துல 2010ல இருந்து 13 வரைக்கும் 86 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ அது 32,000 crores-ஆ மாறி இருக்கு. இது இவங்களுக்கு நல்ல ரிட்டர்னையும் கொடுத்திருக்கு. ஐடிசி அண்ட் காட்ஃப்ரே பிலிப்ஸ் டொபாக்கோ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமா அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி போட்டிருக்காங்க டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் மேல. இது February 1st இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. டாக்ஸ் அஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 65 to 80% இந்த டாக்ஸ் அதிகரிக்குது. ஸோ இந்த டாக்ஸ் அதிகரிப்பை சிகரெட் பிரைஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ சிகரெட் பிரைசஸ் எல்லாம் 25% கிட்ட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடிசி அண்ட் கோட்ஃப்ரே ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே ரேட்டிங் நிறுவனங்களும் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஐடிசிக்கு. ஏன்னா ஐடிசியோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிஸ்னஸ்ல இருந்து தான் வருது. இருந்தாலும் இவங்க டைவர்சிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்காங்க. கேபிஐ கிரீன் எனர்ஜி இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. 32 மெகாவாட் சோலார் அண்ட் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட்ஸை அவங்களோட மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்களோட சப்சிடரியில் இருக்க கிளைண்ட்ஸ்க்காக. டிசம்பர் மந்த் சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். ஹீரோ மோட்டோகார்ப்து இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 4.56 lakh யூனிட்ஸாக இருக்கு. இவங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் இது 40% இன்க்ரீஸாக இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 42.5% இன்க்ரீஸாக இருக்கு. தேவியானி இன்டர்நேஷனல் அண்ட் சஃபேர் ஃபுட்ஸ் மெர்ஜர்ல ஒரு அப்டேட் இருக்கு. ஸோ 100 shares ஆஃப் சஃபேர் ஃபுட்ஸ் வச்சிருந்தா 171 shares ஆஃப் தேவியானி இன்டர்நேஷனல் கிடைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. இந்த மெர்ஜர் 2026ல கம்ப்ளீட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கூடுதலா தேவியானி இன்டர்நேஷனல் ப்ரொமோட்டர் 18.5% ஆஃப் ஸ்டேக்ஸை சஃபேர் ஃபுட்ஸ்ல இருந்து வாங்குறாங்க. ஓயோ ஐபிஓ குறித்தான ஒரு அப்டேட். இவங்க கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேரண்ட் நிறுவனமான பிரிசம். ஸோ இது 6650 crores-க்கான ஐபிஓ. இது முழுவதும் ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கும். வீகாலேண்ட் டெவலப்பர்ஸ் இவங்க வீகார்ட் குரூப்போட ஒரு ரியாலிட்டி குரூப்பா இருக்காங்க. இவங்க ஐபிஓக்கு 250 crores-க்கான ஐபிஓக்கு டிராஃப்ட் பேப்பர்ஸை செபிக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இவங்களோட 6 months லாக்-இன் பீரியட் எண்ட் ஆகுது. ஸோ 58% ஆஃப் ஸ்டேக்ஸ் ஃப்ரீ ஃபார் ட்ரேடிங்க்கு வராங்க ஜான்வரி 2ல இருந்து.
தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட Q3 அப்டேட் பார்த்துடலாம். இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ் 12.53% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸும், டோட்டல் அட்வான்சஸ் லோன்ஸ் பார்த்தீங்கன்னா 16.3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரூர் வைசியா பேங்க்ல 15.5% ஆஃப் இன்க்ரீஸ் டெபாசிட்ஸ்லயும், அட்வான்சஸ்ல 17.1% இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க் இவங்களோட டெபாசிட்ஸ் 12.1% இன்க்ரீஸும், கிராஸ் அட்வான்சஸ் 11.2%ம் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல் இண்டியால ஒரு அப்டேட் இருக்கு. இவங்க டைரக்ட் ஃபாரின் பார்ட்டிசிபேஷனை ஆக்ஷன்ல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. SWMA ஆக்ஷன் மூலமா. ஸோ இது மூலமா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இவங்க நெய்பரிங் கண்ட்ரீஸான நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இந்த கண்ட்ரீஸ்க்கு டைரக்டா ஆக்ஷன்ல கோலோட ஆக்ஷன்ல பங்கேற்கலாங்கிற மாதிரி அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ஜனவரி 1ல இருந்து எஃபெக்ட்டுக்கு வருது. இந்த பாசிட்டிவ் நியூஸ் காரணமா கோல் இண்டியா 7% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒரு அப்டேட் இருக்கு. வந்தே பாரத் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா ஒரு அப்டேட். ஸ்லீப்பர் ட்ரெயின் ப்ரொடக்ஷன்ஸ்ல BHEL, BEML, டிட்டாகர் ரயில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயனடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ குவாஹாத்தி டு கொல்கட்டாவில் ஃபர்ஸ்ட் ஸ்லீப்பர் ட்ரெயினை ஜனவரி 2026ல கொண்டு வராங்க. கூடுதலாக ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் ப்ரொடக்ஷன்லையும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பயனடையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்த்துடலாம். ஹூண்டாய் மோட்டார்ஸ் 6.6%, டோட்டல் சேல்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ். டிவிஎஸ் மோட்டார்ஸ் 50%, மாருதி சுசுகி 22%, ராயல் என்ஃபீல்ட் 30% இன்க்ரீஸ். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 25% இன்க்ரீஸ். ஈச்சர் மோட்டார்ஸ் 25% சிவிலையும் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லையும் 30% ராயல் என்ஃபீல்ட்லையும் இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்கார்ட்ஸ் குபோட்டா 38% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மந்த் சேல்ஸ் டேட்டா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ல பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸா இவங்க 50,519 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 14%. இவி சேல்ஸ் டோட்டலா 6,906 யூனிட்ஸா இருக்கு. இது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 24% இன்க்ரீஸா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் சேல்ஸ் பார்த்துடலாம். கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோட டிசம்பர் சேல்ஸ் டோட்டலா 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருடத்துல உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜை ஒதுக்குங்க. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல லாபகரமான வருடமாக அமைய நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி மக்களை, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.